அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட மாடல் அரசும் ஏழை எளிய மாணவ மாணவியரும் உலகத்தரத்தில் கல்வி பெற வேண்டும் என்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கல்லூரி படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டம், படித்து முடித்ததும் உடனடியாக வேலைவாய்ப்பு பெறுவதற்காக நான் முதல்வன் திட்டம், அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்க முதலமைச்சரின் ஆய்வு திட்ட நிதி உதவி, வாய்ப்பு வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகளும் உலகின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேரணும்னு மாடல் ஸ்கூல், தகைசால் பள்ளிகள்னு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். உலகம் எந்த வேகத்தில் மாற்றமடையுதோ அந்த வேகத்துக்கு நாமும் ஈடு கொடுத்து ஓடணும். கொஞ்சம் அசந்தாலும் அவுடேட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. அதே போல் லீடர்ஷிப்னா ஒருத்தர் வகிக்கக்கூடிய பதவியோ அவங்க சம்பளமோ கிடையாது, அவங்க உருவாக்குற பாசிட்டிவ் தாக்கம் தான். இந்த ஏஐ காலத்தில் உங்களுடைய நேர்மை தான் உங்கள் அறிவை அளவிட உதவும். வெற்றிக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையே சமநிலை மிகவும் அவசியம். எத்தனை மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தாலும் சில பேசிக்ஸ் எப்போவுமே மாறாது. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்காக பெரிய பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்துற அடிப்படையான மேனேஜ்மெண்ட் படங்களை நம்ம திருக்குறளே நிறைய இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அடுத்து நடக்க போகிறத கவனிக்கிறவங்கள தான் எந்த துறையிலும் நிலைச்சி நிற்க முடியும். அதைத்தான் அறிவுடையார் ஆவது அறிவார்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்த திறன் இல்லாதவங்க எதிர்பாராத ஒரு இடைஞ்சலுக்கே நம்பிக்கை இழந்து முடங்கிடுவாங்க. சாதகவாதங்களை யோசிக்காமல் ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் எதுலேயும் இறங்கக்கூடாது என்பதை எண்ணி துணிக கருமம்னு சொல்லி வள்ளுவர் வார்னிங் கொடுக்குறார். எவ்வளவு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம். அதைத்தான் காலம் அறிந்து கடிது செயல் வேண்டும்னு சொல்கிறார். அப்படி செயல்பட்டால் உலகத்தையே கூட வெல்லலாம். சரியான ஆளை போட்டால் தான் எந்த வேலையும் சரியாக நடக்கும் என்பதை இதனால் இவன் முடிக்கும் என்ற குரலில் சொல்கிறாரு.